நம்முடைய பாரத கண்டத்திலே கடவுர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பட்டணம். அங்கே மிருகண்ட முனிவர் என்று சொல்லக்கூடியவர் காதலா தேவி என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வருகின்றார்கள். நகமும் சதையும் போல் வாழ்ந்து வருகிறார்கள். ஆமாம், இவர்கள் கண்ணும் இமயம் போலவும் மன்மதனும் ரதியும் போலவும் அழகான முறையிலே வாழ்ந்து வருகின்றார்கள். சர்வத்தும் தண்ணீரும் போல் வாழ்ந்து வருகின்றார்கள். சர்வத்தும் தண்ணீரும் போலும். ஆமா, இப்ப சர்வத்து ஆசை வந்துருச்சு போல இருக்குது. இப்படியாக இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வரக்கூடிய சமயத்திலே இந்த காதலா தேவிக்கும் மிருகண்ட முனிவருக்கும் சொத்தாலே ஒரு குறையுமே இல்லை. ஆமாம், பொன் பொருளால் எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு குறை இருக்கின்றது. அது என்ன குறை? எந்த குறை தெரியுமா? அதுதான் பெரிய குறை, குழந்தை இல்லாத குறை. எல்லா குறையும் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. எல்லா குறையும் இருக்குமா? எல்லா நிறைய இருக்கும். ஆனா லாஸ்ட் ஒரு குறை மட்டும் வந்துடும். ஆமா, யாராவது வீட்டுக்கு வந்தோன்னா உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்பாங்க, எத்தனை பிள்ளைகளுக்கு தான் கேட்பாங்க. ஆமா, ஒருத்தர் வந்து இதுவரை கேட்டதில்ல உங்களுக்கு எத்தனை சென்ட். முன்னால பிள்ளைங்க எத்தனை கேட்பாங்க, இப்ப எத்தனை சென்ட் பூமி இருக்குன்னு கேட்பாங்க. வீட்டுக்கு வந்தோன்னா கதவு தட்டி அப்படிதான் கேட்பாங்களா? ஆமா, உன் கழுத்துல போட்டிருந்த நகை தங்கமா இல்ல பித்தளையான்னு கேட்பாங்க இப்போ. அப்படியா? ஆமா, முதல்ல குழந்தைய நம்ம தேடுவாங்க. ஆமா, முதலாவது குழந்தை. குழந்தை செல்வம் தான் பெரிய செல்வம். குழந்தை இல்லாத கவலையினால் இந்த காதலா தேவியானவள் தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லுகின்றாள், சுவாமி, நீதியுள்ள திருப்பதிகள் நிலைநிற்கும் சாலையே, ஆலயங்களை அடைத்து போட்டி விட்டோமா, அல்லது குளம் குட்டைகளை தட்டி நிரப்பி விட்டோமா, ஆண்டியை தான் அடித்தோமா, அல்லது கன்றுக்கு பால் வைக்காமல் அத்தனை பாலையும் கவர்ந்து அதாவது கறந்து குடித்து விட்டேனா சுவாமி? இல்லை, செய்யவில்லையே. தீங்கும் செய்யாத எனக்கு இறைவன் ஒரு குழந்தை கொடுக்கவில்லையே இறைவா என்று இந்த காதலா தேவியானவள் தன்னுடைய கணவனிடத்திலே சொன்னவுடனே என்ற ஒரு காதல் கேட்டு ஏங்கி மீறு இட
சொன்னவுடனே இந்த மிருகண்ட முனிவர் காதலா தேவியை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அம்மா காதலா தேவி, நாமல் யாருக்குமே எந்த தீங்குமே செய்யவில்லை பெண்ணே. இறைவன் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கின்றார் போல் தெரிகின்றது. ஆமா, எப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் சோதித்து பேசுறாங்க தெரியுமா சுவாமி? சோதித்து அம்மா பேசுறாங்க. என்னை பார்த்து எப்படிப்பட்ட பெண்கள் ஏளனமாக பேசுகின்றார்கள் தெரியுமா? சட்டையில் தன்னை சுமந்து சந்தையடிப்பட்ட பெண்கள், சந்தையடிப்பட்ட பெண்கள், சாடைகள் பொறுக்க முடியாது, சாடைகள் பொறுக்க முடியாது, முடியாதிருப்பதற்கு முகுசி விட்டும் பகட்டும், முகுசி விட்டும் பகட்டும், நீ உருட்டும் மொழி வீரடோ, ஐயாவே நீ உருட்டும் மொழி வீரடோ. விசுவாச பெண்ணெனவே வீடுகள் தோறும் திரிந்து, வீடுகள் தோறும் திரிந்து, வேறு பேசி வச்சு ஒளிப்பாரே, வேறு பேசி வச்சு ஒளிப்பாரே. சுவாமி, என்னை பார்த்து எப்படிப்பட்ட பெண்கள் ஏளனமாக பேசுகின்றார்கள் தெரியுமா? 4 வீடுகளிலேயும் அடிமை வேலை செய்து அதிலே கிடைக்கக்கூடிய கஞ்சியை வாங்கி குடிக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் என்னை பார்த்து ஏளனமாக பேசுகின்றார்களே சுவாமி. நல்ல சோறு சாப்பிட்டா எப்படி பேசுவாங்களா? என்ன கதிர உனக்கு வயசாகி போச்சு சுவாமி, வயசு இருக்கு. அதாவது எல்லோரும் பேசக்கூடிய அளவிற்கு நான் இருக்கின்றேனே. அவங்க கஞ்சி குடிச்சாலும் சரி, நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி, பேசுறவாய் பேசிட்டே தான் இருக்கும். நானும் பேசதான் செய்யும். எதையும் பேசுவோம். யாரு என்னமோ பேசிட்டு போட்டு. அம்மா, நீ அதெல்லாம் கட்டுப்படாத காதலி. எப்படி சுவாமி கவலை இல்லாமல் இருக்க முடியும்? அது மட்டுமா? காலகாலத்தில் ஒரு கண்ணு மகனை பெறுகிறே, கண்ணு மகனை பெறுகிறே, நாளை ஒரு மகனம் வல்லானே, நாளை ஒரு மகனம் வல்லானே. பொன்னாலே வாகனமும் பூவந்தல் சப்பரமோ, பூவந்தல் சப்பரமோ, புகழும் சிவநாதருக்கு வைப்பே, புகழும் சிவநாதருக்கு வைப்பே. பத்ரமணி பெட்டகத்தில் மாணிக்கம் மோதித்தது போல், மாணிக்கம் மோதித்தது போல், வயிற்றில் ஒரு மதனை வராதோ, ஐயா வயிற்றில் ஒரு மதனை வராதோ. சுவாமி, எனக்கு மட்டும் இறைவன் ஒரு குழந்தை கொடுத்தாரே, ஆனால் அவருக்கு காலை ஒரு வாகனம்
செய்து வைப்பேனே. ஆமா, பெருச்சாடி வாகனம் கூட தங்கத்தால செய்து வைப்பேனே சுவாமி. அது யாருக்குமா செய்து வைப்ப? அந்த பிள்ளையருக்கு செய்து வைப்பேன் சுவாமி. பிள்ளையாருக்கு வச்சு என்ன போதும் அம்மா? அம்மா, இப்ப கரை கண்ட பகவார இல்ல நம்ம நினைக்க வேண்டியதா இருக்குது. பிள்ளையாரையும் கூட நினைச்சுக்கிடும் சுவாமி. அதாவது வஜ்ரமணி பெட்டகத்திலே மாணிக்கம் உதித்தது போல் என்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை கிடைக்காதா சுவாமி? அதாவது எனக்கு ஒரு குழந்தை மட்டும் கிடைத்தானே ஆனால் அவனை பள்ளி பருவத்திலே நான் கல்விக்கூடத்திற்கு அனுப்பி கல்வி கற்று வரும்படியாக அனுப்பிவிடுவேனே. என்னுடைய அன்பு மகன் பள்ளியிலே சென்று படித்து வரக்கூடிய சமயத்திலே தன் மகன் தன்னை கண்டு என்னோடு செத்தனைத்து என்னை போல் உள்ள பெண்கள் எல்லோரும் குழந்தையை பெற்று அவர்கள் எல்லோரும் பள்ளிக்கு அனுப்பி அழகான முறையிலே அழகு பார்க்கின்றார்களே சுவாமி. ஆமா, என்னுடைய மகன் பள்ளியிலே சென்று படித்து வரக்கூடிய சமயத்திலே வரக்கூடிய என்னுடைய அன்பு மகனை என்னுடைய இரு கையினால் ஏந்தி எடுத்து என்னுடைய மார்போடு சேர்த்து அணைத்து முத்துமலை பொழியக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை சுவாமி. அது மட்டுமா சுவாமி? மற்ற பிள்ளைகளோடு என்னுடைய மகன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இவங்க வீட்டு பிள்ளை என்கிட்ட வந்து உங்க பையன் என்ன அடிச்சுட்டான்னு பராதி சொல்றதுக்கு யாரையுமே காணவில்லை. அதே நிறைகுடம் தண்ணீரை குறைகுடமாக்கி என்னதான் தண்ணி இருக்குதுன்னு சொன்னதுக்கு ஒரு குழந்தை இல்லையே. என்னதான் இருக்குதுன்னு சொல்லணுமா? ஆமா, அதுல இருந்து நிறைகுடத்தை அந்த பக்கத்துல பாதி குடமாக்குறதுக்கு ஒரு குழந்தை இல்லையே. அப்படியா? இந்த பக்கத்து வீட்டக்க தேங்காய் திரி வைக்கக்கூடிய தேங்காயை களவு செய்து எடுக்க பிள்ளை இல்லையே. ஆமா சுவாமி, நான் என்னை பார்த்து யாரெல்லாம் எப்படி எல்லாம் சொல்லுகின்றார்கள் தெரியுமா? நான் சும்மா நடந்து போவேன் சுவாமி. என்ன பார்த்து இவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படி. மலடி வருகின்றாள், இருளி வருகின்றாள் என்று ஏளனமாக பேசுகின்றார்களே. என்ன பார்த்தா கூட அப்படித்தானே சொல்றாங்க, மலடை இருளைன்னு. உங்களை பார்த்தா அப்படியே சொல்றாங்க. அப்படிதான் பேசுவாங்க சுவாமி. மலடி என்று சொல்லக்கூடிய வசி சொல்லை தீர்வதற்கு என்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை கிடைக்காதா சுவாமி? கிடைக்குமா? கிடைக்கும். இருளி என்று சொல்லக்கூடிய வசை சொல் நீங்குவதற்காக எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்காத இறைவா என்று காதலா தேவியானவள் அந்த மிருகண்ட முனிவரை பார்த்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இந்த மிருகண்ட முனிவர் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகின்றார், சுவாமி நம்ம குழந்தை இல்லாம ரொம்ப வருஷம் இருந்துட்டோம். அதாவது இறைவனை நம்பினால் கைவிடப்பட மாட்டார் என்று சொல்லுவாங்க. ஆகையினால் இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நடைதலுக்கு சோம்பினவர்கள் நயமறிய மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள். திறந்தால் ஆகாத தவமிருந்தும் குழந்தைக்கு வரம்பெற்று வருகின்றேன் என்று மிருகண்ட முனிவரானவர் எங்கே வர்றாரு தெரியுமா? எங்கே வர்றாரு? சிதம்பரத்திற்கு வருகின்றார். சிதம்பரத்திலே வந்தவர் என்ன செய்கின்றார் என்று பார்த்தால் ஆடினானே தீர்த்தா
சரிதான். சிதம்பரத்திலே வந்தார் பாருங்கள். சிதம்பரத்திலே வந்து அழகான முறையிலே கங்கையிலே தீர்த்தமாடினார். சரிதான். சிதம்பர நடராஜரை மனதார வணங்கினார். மடி தொழுகிறான். ஆமா, மடி தொழுது விட்டு யாரும் இல்லாத அரும்பெரும் வனத்திற்கு வருகின்றார். சரிதான். அரும்பெரும் வனத்திலே வந்தவர் ஆமா, அதாவது நெற்றியிலே திருநீறு வட்டை பூசினார். அடே. காவி வஸ்திரத்தை அணிந்தார். ஆமா. கழுத்திலே உத்ராட்ச மாலையை போட்டுக்கொண்டு சரி. ஆண்டவன் ஆதி சிவபெருமானை நினைத்து ஒரு மனதோடு தவம் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆமா. இவருடைய தவத்தின் மகிமை ஒரு நாள் 2 நாளா தவம் இருந்தாரு. ஒரு மாசமா இருக்குமோ? 12 வருடம். அப்படியா? ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல. ஆமா, 12 வருடம் தவம் இருக்கிறாரு. அதுவும் கடுமையான வரம். ஆமா, தவம், தவம். உறங்காமல் இருக்கிறாரு. ஆமா, ஆமாம், இப்படி தவம் இருந்து கொண்டிருந்தார் பாருங்கள். சரிதான். இவருடைய தவத்தினுடைய மகிமை அறிந்தார் சிவபெருமான். அடே. காலை வாகனத்திலே ஏறி அமர்ந்து ஆமா. மிருகண்ட முனிவர் தவம் இருக்கக்கூடிய தவச்சாலைக்கு வருகின்றார். அடே. வந்ததும் மிருகண்ட முனிவர் கூப்பிடுறாரு, அப்பா மிருகண்டனே. சுவாமி, அவர் கடுமையான தவத்துல கண்ணை மூடிட்டு இருக்காரு. எப்ப கண்ணை தரப்பா, நீ தவம் இருந்தது நீ நினைச்ச சிவபெருமான வந்துட்டா. வந்துட்டீங்களா? ஆமா. சுவாமி. அப்பா மிருகண்ட முனிவனே, ஆ. ஏது ஏது மிருகண்டனே, மிருகண்டனே. நினைத்து தவமிருந்தாய், அந்த மிருகண்ட முனிவரை பார்த்து சொல்லுகின்றார் சிவபெருமான். இது. அப்பா மிருகண்ட முனிவனே, ஆ. நீ என்னை நினைத்து 12 வருடங்களாக இவ்வளவு கொடூரமான தவம் செய்கின்றாயே, ஆமா. எதற்காக தவம் இருக்கின்றாய்? சுவாமி, நானும் கடவுள் பட்டத்தை ஆண்டு வருகிறேன். உன்னுடைய ஊர் கடவுர் பட்டணமா? ஆமா, கடவுள் பட்டணம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி வெகு காலங்கள் ஆகிவிட்டது சுவாமி. எத்தனை கல்யாணம் ஆயிருக்குது? ஒரு கல்யாணம் தான் இருக்குது. அப்படியே அவ பொண்டாட்டி பேர் என்ன? காதலி. அவ உயிர் நல்லா இருக்கிறல்ல? அவ உயிரோட தான் இருக்கு. அதுல என்ன சந்தேகம்? சரி, இப்ப என்ன ஆச்சு சொல்லு. சுவாமி, கல்யாணம் முடிஞ்சு வெகு காலம் ஆகி எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை சுவாமி. 7 குழந்தை இல்லைன்னு அந்த காட்டுல எப்ப வந்த நீ? சுவாமி, என்ன தவம் இருக்கிறதுக்காக வந்தேன். 12 வருடமாக தவம் இருந்திருக்கிறேன். எதற்காக தவம் இருக்கின்றாய்? ஒரு குழந்தைக்காக. குழந்தைக்காக தவம் இருக்கின்றாயா? இப்போது நான் உனக்கு ஒரு குழந்தைக்கு வரம் கொடுக்க வேண்டும், ஒரே அப்படித்தானே? ஒரு குழந்தைக்கு வரம் தந்தா போதும் சுவாமி. ஒரு குழந்தைக்கு வரம் வேணும்னு கேக்குறியா? எப்ப உனக்கு உன் விதியினால ஒரு குழந்தைக்கு கூட பலன் இல்லையேப்பா. சுவாமி, என்ன 12 வருடம் தவம் செய்திருக்கிறேன், ஒரு குழந்தைக்கு வரம் இல்லை என்று ஆமா, சொல்லுகிறேன் சுவாமி. திடீர்னு இப்படி சொல்லாதுங்க சுவாமி. நீ 12 வருடம் தவம் இருந்தேன்னு சொல்றியே, ஆ. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் யோசிக்க நீங்க வேண்டியதா மனசு இருக்குது. வச்சா கண்டிப்பா நடக்கும் சுவாமி. அப்பா மிருகண்டா, ஆ. உன்னுடைய விதியினால் குழந்தைக்கு பலன் இல்லை. சரி. ஆனால் உன்னுடைய மதி இருக்குது பத்தியா? ஆமா. உன்னுடைய மதியினால் இப்போது குழந்தைக்கு பலன் இருக்கின்றது. நான் செஞ்ச பெருமைகளுக்காக ஒரு குழந்தைக்கு வரம் இருக்குன்னு நீ சொல்றீங்க. பெருமையினால இல்ல, இந்த தவத்தினாலதான். அப்படியா? எவ்வளவோ பாவம் பண்ணிட்ட. சுவாமி, போன ஜென்மத்துல எத்தனை புண்ணியம் செய்து எத்தனை புண்ணியம் வந்திருக்கிறேன். செஞ்சு வந்தவங்க தெரியுமா சுவாமி நான்? அந்த புண்ணியம் எல்லாம் எனக்கு தெரியும்பா. என் பொண்டாட்டியை கிட்டுறதே பெரிய புண்ணியம் தெரியுமா சுவாமி? இருந்தாலும் நீ இப்ப என்ன நினைச்சு தவம் இருக்கிற பத்தியா? ஆ. ஆகையினால் உனக்கு குழந்தைக்கு பலன் இருக்கின்றது. ஆனால் என்னிடத்திலே எப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கின்றது தெரியுமா? இப்படி மந்தம் சேவீடன் கூருடனே, மந்தம் சேவீடன் கூருடனே, மடைய நோயல் மல்கசடனே, மடைய நோயல் மல்கசடனே. மடைய நோயல் மல்கசடனே, சடைய நோயன் பெயனாரால் வந்தவ
ஆமா சுவாமி. என்கிட்ட எப்படிப்பட்ட குழந்தை எல்லாம் இருக்குது தெரியுமா? எப்படி? மந்தம், செவிடு, பேடு, நொண்டி, கூனு, சப்பாணி, அழகில்லாதவன், அறிவில்லாதவன், ஊனமுற்ற குழந்தை. சரி. இப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு 100 வயது. ஒருவேளை அழகு, அறிவு, ஆண்டவன் சிந்தனை, 8 அம்சம் இப்படி என்ன போல ஒரு அழகான குழந்தையா பிறக்கணும்னு வையேன். அதே போல அழகான குழந்தைனா என்ன சுவாமி? நல்ல 8 அம்சம் 16 கலைகளோடு பொருந்திய குழந்தை. ஆமா, இப்படிப்பட்ட குழந்தையாக வேண்டுமே. ஆனால் அந்த குழந்தைக்கு எத்தனை வயது வரை இருக்கும் தெரியுமா? 16 வயது வரை தான் இருக்கும். இப்போது நீ சொல்லு, உனக்கு எந்த குழந்தை வேண்டும் என்று? சுவாமி, நீங்க முதல் சொன்னீங்களே ஒரு 100 வயது குழந்தை. ஆமா. அந்த குழந்தைக்கு நான் வரவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூலோகத்து மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? மிருகண்டம் 12 வருடம் தவம் இருந்து போய் ஒரு சப்பானி பிள்ளைய வாங்கிட்டு வந்திருக்கான். ஆமா, என்ன பாவம் செய்தாரு? ஒண்டி பிள்ளைய வாங்கிட்டு வந்திருக்கான். போய் ஒண்ணுக்கு இல்லாத குழந்தை வாங்கிட்டு சொல்லி எல்லாரும் வசமாரி பேசுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. 12 வருடம் தவம் அவன் செஞ்ச புண்டி இதுனாலதான் இப்படி இருக்கிறான். ஆமா, அப்படின்னு வசமாரி எல்லாம் பேசுவாங்க. இப்போ உனக்கு என்ன குழந்தை? எனக்கு 5 பிறந்து 5 இறந்தாலும் பரவாயில்லை, ஆக்கமுள்ள குழந்தைக்காக வந்தாருங்கள் சுவாமி. 5 பிறந்து 5 இழந்து இறக்கக்கூடிய குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லையா? அப்படிப்பட்ட குழந்தையா இருந்தாலும் குழந்தையா இருக்கணும். அப்படியா? நல்ல குழந்தை 16 வயதுடைய குழந்தை உனக்கு வேண்டும் என்று சொல்ற, அப்படித்தானே? இந்த மாதிரி ஒண்ணுக்காக குழந்தை வேண்டாம். அப்படியா? யார மாதிரி இந்த மாதிரி. அப்பா மிருகண்ட முனிவரே, உங்க நான் எப்படிப்பட்ட குழந்தையை தருகின்றேன் தெரியுமா? 16 வயதாக பக்தி உள்ள மகனனை மகனே. உமக்கு 16 வயதுடைய பக்தி உள்ள ஒரு மார்கண்டனை உமக்கு குழந்தையாக தந்தேன். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போங்க. சரி சுவாமி என்று சொல்லிவிட்டு இந்த சிவபெருமான் மறைந்து விட்டார். இந்த மிருகண்ட முனிவர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா? குழந்தை தந்துட்டேன்னு சொன்னார் பாருங்க. ஆமா, இப்ப நம்ம பொண்டாட்டிய கையில ஒரு குழந்தை இருக்கும். அப்படியா? நாம ஓடி சென்று நம்ம குழந்தை எடுத்து முத்த மலை பொழியணும். சந்தோஷப்பட்டவராக வந்து கொண்டே இருக்கின்றார். காதலா தேவி தன்னுடைய கணவர் வருவார் என்று வழி மேல் வெளிவைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் எந்த கோலத்துல எப்படி வருவாரோ தெரியலையே. பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அந்த தாடியோட வந்ததுதான் மிச்சம். அவன் கையில குழந்தை இல்ல, ஆனா அந்த அம்மா கையில ஒரு பொம்மை இருக்குது. பொம்மை இருக்குதா? ஆமா. அதாவது இந்த காதலா தேவியானவள் தன்னுடைய கணவனை அன்போடு அழைத்தாள். வீட்டிலே அதாவது ஒரு ஆசனம் கொடுத்து அமர வைத்தாள். தன்னுடைய கணவரை பார்த்து கேட்கிறார், சுவாமி நீங்கள் குழந்தைக்கு தவமிருந்து வரங்கள் வாங்கி வருகின்றேன் என்று சொன்னீர்களே, இப்ப நீங்க மட்டும் தனிமையில வந்திருக்கிறீர்களே, குழந்தை எங்கே? நீங்க தவம் இருந்தீங்களா? சிவபெருமானை பார்த்தீங்களா? வரத்து தந்தாரா? நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி தந்தாரு? அது வாயினால சொன்னாரு. அதாவது என்னிடத்திலே எப்படிப்பட்ட குழந்தை இருக்கிறது என்று சொன்னா தெரியுமா? மந்தம், செவிடு, குருடு, நோண்டி, பேயன், சப்பானி, அழகில்லாதவன், அறிவில்லாதவன், ஊனமுற்ற குழந்தை. இப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை 100 வயது வரை இருக்கும். 16 8 அம்சம் 16 கலைகளும் பொருந்திய குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு 16 வயதுதான். உனக்கு எந்த குழந்தை வேண்டும் என்று கேட்டார். நீங்க எந்த குழந்தை சுவாமி கேட்டீங்க? 16 வயது குழந்தை கேட்டேன். அப்படி அம்மா, அப்ப நல்ல குழந்தையா அந்த குழந்தை இருக்கும்ல? நீ கேட்டிருந்தா என்ன குழந்தை கேட்டிருப்பம்மா? நான் கேட்டாலா? ஆமா, நானும் அத மாதிரி தான் கேட்டிருப்பேன். அப்படித்தானே கேட்டிருப்ப? ஆமா. நான் பயந்து போய் வந்து நீ என்ன அடிச்சு விடுவீங்க. அப்படியா? உங்களை அடிக்க மாட்டேன் சுவாமி, அந்த ஒட்டு திண்ணையை விட்டு வாங்க. சரி என்று இந்த மிருகண்ட முனிவரும் காதலா தேவியுமாக கொண்டிருவர் மனம் பொருந்தி மனம் பொருந்தி
வருகின்றார்கள். இவர்கள் இன்பமாக வாழ்ந்து வந்தாங்க பாருங்க. இப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே இவர்களுக்கு இல்லறத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த காதலாதேவியானவள் கர்ப்பவற்றாள். ஆமா ரொம்ப லேட்டு. ஆமா இருந்தாலும் அம்மா கர்ப்பம் ஆகியாச்சு. ஆமா அழகான முறையில கர்ப்பம் ஜனித்தாள் பாருங்கள். இப்படியாக கருவித்தொரு மாதமதானவே மாதம் ஒன்று பிறக்குது. ஆமா ஒன்றாவது மாதம் எத்தனை நாள்? 30 நாள். ஆமா அந்த 31 இருக்கா சமயத்துல 31. அவ 29 இருக்காதான்னு நினைச்சிட்டு இருக்கிறா. ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் போறதே ஒரு மாசம் போறது மாதிரி இருக்குது. ஆமா அதாவது ஒன்றாவது மாதத்திலே ஒலைப்பூ மேனியாகின்றாள். ஒன்று மாதம் முடிந்தது. ஒரு மாதம் கடந்து இரண்டாவது மாதத்திலே மெதுவாடி எடுத்து வைக்கிறாங்க. அடிமேல் அடி எடுத்து வைக்கிறாங்களா நடக்குது. ஆமா அதாவது இரண்டாவது மாதம் பிறந்தது பாருங்கள். இரண்டாவது மாதத்திலே இந்த அம்மாக்கு ஒரே இருமல், இழுப்பு, விக்கலு, கக்கலு, வாந்தி. ஆமா அவர்களால இருக்க முடியல, தலையெடுத்து இருக்க முடியல. ஆமா இருந்தா எழும்ப முடியல, எழும்பினா உட்கார முடியல. அம்மாக்கு பச்சை பத்தெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆமா ஏதாவது பச்சை தண்ணி குடுத்தா கூட அது வாந்தியா போயிடுது. சுடு தண்ணி கொடுத்தாலும் பிடிக்கல. ஆமா இப்படி நாட்கள் நகண்டு நகண்டு 2 மாதங்கள் முடிந்தது. 3வது மாதத்திலே மொத்த நிறமேனியாகின்றாள். 3 மாதம் முடிந்து 4வது மாதம் ஆகின்றது. 4வது மாதத்திலே இந்த அம்மா நபல் பழமேனியாக இருக்கின்றாள். ஆமா நபல் பழமேனினா என்ன தெரியுமா? என்னது? மரத்திலே நபல் நபல் பழம் கிடைக்கும் பாத்தீங்களா? நபல் பழம் தான் இருக்குமோ? ஆமா நபல் தேங்காய கிடக்கும். அப்படிதான் நினைச்சேன். நீங்க நினைப்பீங்க. அதாவது நபல் பழம் மரத்துல இருந்து கீழே விழும்போது நல்ல பழுத்த பழம் கீழே விழுந்து அதை முழு பழமா எடுத்து சாப்பிட முடியுமா? ஆமா உடைஞ்சு போயிடும். அந்த மாதிரிதான் அவளால இருக்க முடியல. ஆமா இப்படி நாட்கள் நகண்டு நகண்டு 4 மாதங்கள் முடிந்தது. 5வது மாதம் பிறக்கின்றது. இந்த 5வது மாதத்துல இவ எப்படி இருக்கிற தெரியுமா? அரை வயிறு பூரண கர்ப்பமாக இருக்கின்ற அந்த நேரத்துலதான் எல்லாரும் சொல்லுவாங்க ஒடுக்குகாரருக்கு ஒய்ஃப் 5வது கர்ப்பம். அப்படியா? இப்படியாக அதாவது பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தெரியக்கூடிய நேரம் இந்த 5வது மாதம் தான். அது வரைக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்களா, பத்தி வச்சிருப்பாங்களா. இந்த 5 மாதம் பிறந்த உடனே தான் அவங்க சொல்லுவாங்க அவளுக்கு நேரத்துக்குதான் கல்யாணம் இன்னைக்கு வயற தள்ளிட்டு வந்திருக்கிறா. நீ கணக்கு போடாத. அப்படியா? கண்ணு போடாத. அதாவது வயறு கொஞ்சம் வெளியே தெரியுமா? 5 மாதங்கள் முடிந்து 6 மாதம் பிறக்கின்றது. அவளுக்கு ஒரே
அருவருப்பு, ஆமா, நாவருப்பு, மாவரிப்பு, ஆமா, அடுப்பங்கட்டி, கரித்துண்டு, மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி இதெல்லாம் தேடுறா. மண்ணாங்கட்டி நல்லா பிடிக்குது அந்த பொண்ணுக்கு. அடி அனுபவமா? அனுபவம் தான் மண்ணாங்கட்டி. அப்படியா? அதாவது மாங்காய் இனிக்குதுன்னு சொல்றா, புளியங்காய் இல்லையா தேனு கசக்குதுன்னு சொல்றா. தேனு கண்டிப்பா கசக்கதான் செய்யும். ஆமா, இப்படி தம்பிக்கு 18 வயசுல தேன் ஒரே கசப்பு. அது 18 வயசு வேற, இது வேற. இப்போது நாட்கள் கடந்து கடந்து 6 மாதம் முடிந்தது. 7வது மாதத்திலே ஈழை போல இருமலும் இழுப்பும் பிடித்தவளாக இருக்கின்றாள். 8 மாதம் பிறக்கின்றது. 8வது மாதத்திலே திட்டுமுட்டடித்துக் கொண்டிருக்கின்றாள். ஆமா, அம்மாவுக்கு ஒரே 8 முட்டு. சிவத்துல போய் ஒரே முட்டை. சிவத்துல முட்டல்ல, அவளால மூச்சு விட முடிய மாட்டேங்குது. ஓஹோ, மூச்சு பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறா. ஆமா ஆமா, இப்படி 8 மாதங்கள் முடிந்தது. 9 மாதம் பிறக்கின்றது. அந்த நேரத்திலே மாதம் 9 மங்கை நல்லாளுக்கு இந்த அம்மா உளத்தி இருக்கிறா. அம்மா அது ஒத்த கையை ஊனிட்டு அப்படியே இருக்கிற, எழும்பவே முடிய மாட்டேங்குது. பெருகண்ட முனிவருக்கு ஒரே சங்கடம், ஒரே பயம் அவருக்கு. என்னுடைய மனைவி என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்தி தந்துடுங்க என்று சிவபெருமானுக்கு பொங்காலை எல்லாம் போடுறாங்க. இப்படி நாட்கள் கடந்து கடந்து மாதம் 10 பிறக்கின்றது. 10ஆன மாதத்திலே என்ன நடக்கின்றது என்று பார்த்தால், 10ஆன மாதத்திலே வயிற்று வலி ஆரம்பிக்கின்றது. ஆமா, வயிறு வலி ஆரம்பித்த உடனே இந்த மிருகண்ட முனிவர் பார்த்து சொல்றா, சுவாமி எனக்கு மாதம் 10 திகைந்து விட்டது. ஆகையினால் ஒரு மருத்துவதியை அழைத்து வர வேண்டும். அப்படியம்மா, இதோ தூதுவனிடத்துல சொல்றம்மா, மருத்துவதியை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னவுடனே தூதுவனை பார்த்து சொல்லுகின்றார் மிருகண்ட முனிவர், என்னுடைய மனைவி காதலா தேவிக்கு வயிற்று வலி ஆரம்பித்து விட்டது. ஆகையினால் ஒரு அதாவது மருத்துவதை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னவுடனே யாரை அழைத்து வர வேண்டும் தெரியுமா? 8 அடுக்கு செட்டி மகள் ராஜகுல மருத்துவத்தாள், புத்தியுள்ள மருத்துவத்தாள் பொன்னுருவி என்று சொல்லக்கூடியவளை நீ அழைத்து வர வேண்டும். ரொம்ப பேர்வான மருத்துவம் தான். ஆமா, கைராசியான மருத்துவம். ஆமாம், அதை அழைத்து வருகிறேன் சுவாமி. ஆகட்டும் என்று சொன்னவுடனே இந்த தூதுவனானவன் எண்ணெய் இட்டான், கச்சை கட்டினான், கையிலே வெள்ளி புறம்பெடுத்தான்.
இஞ்சி தோட்ட மஞ்சள் விளை மருதனி வாழ்நிலை கடந்தான் ஆயத்துறை சாயக்கல் அமது சம்பா நில கடந்தான் கார விளை எள்ளு விளை எல்லாம் கடந்தான் ஆமா எல்லா விளையும் கடந்து எங்க வர்றான் வள்ளியூர்ல சிற்றூர் கிராமத்திற்கு வர்றான் வந்த குத்துக்கல்லுக்கு மேல நின்னு சத்தம் போடுறான் பொன்னுருவி பாட்டி பொன்னுருவி அக்கா ஏ மருத்துவமே 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 சத்தமிட்டா மருத்துவமே மருத்துவமே உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தோம். உங்க வீட்டுக்கு வழியே சொல்லுங்க. எப்பப்பா என்ன கூட்டிட்டு போறேங்கிறே கிளம்ப பின்னாடி பாத்துக்கிட்டே இருக்காரு. முதல்ல உங்க வீட்டுக்கு வழியே சொல்லுங்க பாட்டி. நீ இப்ப எங்கப்பா நிக்கிற? குத்துக்கலுக்கு மேல நிக்கிறேன். அதுல இருந்து கீழே சாடு. சாடுனா கீழே விழுந்துருவேன் பாட்டி. கீழே விழ மாட்டேன். அதுல இருந்து கீழே இறங்கப்பா. சரி பாட்டி. நேரா வா. நேரா வந்துட்டேன். நேரா வந்து பிச்சை கை பக்கம் இருக்கு பாத்தியா? பாட்டி ஒழுங்கா சொல்லுங்க பாட்டி. கையெல்லாம் பார்க்க முடியாதப்பா. அந்த பிச்சை கை பலியோட வா. பாட்டி நல்ல வார்த்தை பேசுங்க. ஒழுங்கா சொல்லிதாங்க எனக்கு. அந்த இடது பக்கமா வா. சரி வந்துட்டேன். ஆமா. அந்த மேக்கமார ரோடு போகுதா? போகுது. அந்த மேக்கமார ரோட்ல வந்துட்டே இரு. வந்தாச்சு பாட்டி. வழியே சொல்லுங்க. வந்தோட திரும்ப கிழக்கமார ரோடு போகுதா? பாட்டி உங்க வீட்டுக்கு வழி சொல்லுவீங்களா மாட்டீங்களா? தூதுவா சொல்றது கேளு. தூதுவா சொல்லுங்க. சொல்லு பாட்டி சொல்லு. கிழக்கமார ரோடு வருதா? ஆமா ஆமா. அதோட நீ ஃபர்ஸ்ட் இந்த குத்துக்கள் கிட்ட வரது வந்திருக்கியா? ஆமா. அதுக்கு முன்னாடி வா. அதான் என் வீடு. சுத்தி சுத்தி என்ன அங்கேயே கொண்டு விட்டுருக்கீங்க பாட்டி. நான் இப்போது எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? என்னுடைய ஊர் என்ன தெரியுமா? அதாவது என்னுடைய ஊர் கடவுர் பட்டணம். இரண்டமணிவர் காதலா தேவி என்ற பெண்ணை திருமணம் செய்து அவர்கள் நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் தவம் இருந்து இப்போது எங்க அம்மா கர்ப்பமாக இருக்கின்றார். உங்க அம்மா இன்னுமா கர்ப்பமா இருக்காங்க? உங்க அம்மாக்கு எல்லாம் பிரசவம் பார்க்க நான் வர மாட்டேன். எங்க அம்மாக்கு இல்ல, எங்க காதலி அம்மாக்கு. காதலி அம்மா கர்ப்பமா இருக்காங்க. ஆமா. சொல்லணும்லாமா? அங்க இப்ப நீங்க வரணும் பாட்டி. வரணுமா? ஆமா. எந்த ஊரு சொன்னீங்க? கடவுர் பட்டணம். கடவுர் பட்டணம். ஆமா. என்னதான் ஆனாலும் கடவுர் பட்டணம் நான் வரவே மாட்டேன். ஏன் பாட்டி உனக்கு என்ன ஆச்சு? நான் முன்பொரு சமயத்திலே நான் அங்கே வந்தேன் தெரியுமா? எப்படி வந்திருந்தேன் தெரியுமா? எப்படி? தலை காய்ந்து போயிருந்தேன். தலை காய்ந்து போயிருந்தேன். தலைக்கு எண்ணெய் தந்தாரில்லை. தலை காய்ந்து வந்திருந்தேன். தலை காய்ந்து வந்திருந்தேன். தலைக்கு எண்ணெய் தந்தாரில்லை. உடையலைந்து 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 போயிருந்தேன். உடையலைந்து போயிருந்தேன்.
கடவுர் பட்டணத்திற்கு வந்தேன். சரி. எப்படி வந்திருந்தேன் தெரியுமா? எப்படி? தலையெல்லாம் காஞ்சு போய் இருந்தது. தலை காஞ்சி இருந்தா? ஆமா. வீட்டுல அவ்வளவு எண்ணெய வச்சிட்டு இருக்கா. எண்ணெய வச்சிட்டு இருந்தா நீங்க ஏன் தெரியுமா அப்படி போனேன்? ரசமும் இல்ல, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அதனால 10 நாளைக்கு முன்னாடியே எண்ணெய் தேய்க்காது. ஆமா, ஆகையினால நான் போனேன். அங்க போய் கொஞ்சம் போல எண்ணெய் ஒரு பாட்டில் போல வாங்கி தேய்க்கலாமே. கொஞ்சம் போல கேட்டா? ஆமா, கொஞ்சம் போல கேட்டா ஒரு 2 பாட்டில் தர மாட்டாங்களா என்று நான் போனேன் பாருங்க. சரி. எண்ணெய் கேட்டதுக்கு எண்ணெய் இல்லன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா. அவங்க கொஞ்சம் பஞ்சத்துல அடிபட்டவங்க. அப்படியா? அதனால அவங்க அப்படி சொல்லிருப்பாங்க. சரிப்பா. இங்க வாங்க, நாங்க எண்ணெய் எல்லாம் ஆமா, இது ஒரு பெரிய டப்பா கேனா வச்சுக்க. கேன வச்சுக்கிடுவாங்களா? 5 லிட்டர் கேன் வச்சுக்கோங்க. அது மட்டுமா வேற பிள்ளை? அதாவது நான் போட்டிருந்த உடை வந்து கிழிஞ்சு போய் இருந்தது. கிழிஞ்சிருந்து? ஆமா, கிழிந்த உடையை நான் போட்டுட்டு போன பாரு. அங்க போய் ஒரு உடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சேலை கேட்ட, ஒரு பட்டு சேலை, இந்த மாதிரி ஒரு பட்டு சேலை தான் இந்த கேட்டேன். மாதிரியா? மாதிரி கேட்டா அவங்க சரி இருந்திருக்காது, அதான் தந்திருக்க அவன் மாட்டாங்க. நீ 2 பீரையில வச்சிருக்க காஞ்சிபுரம் பட்டு எதுக்கு? அந்த பட்டெல்லாம் பீரோ சாவி தொலைஞ்சு வச்சு அதெல்லாம் வெளியே பேச கூடாது. அப்ப நீ எடுக்காத. அப்படியா? அதாவது நல்ல உடை கேட்டேன், அதை கூட தந்தாங்க இல்ல. ஐயோ, அது மட்டுமா? நான் போன பாரு, என் கைராசி அந்த பாவப்பட்ட குடும்பத்துல 2 பொம்பளை பிள்ளை. 2 பொம்பளை பிள்ளையா? அவன் 2 பொம்பளை பிள்ளை சிங்க குட்டி மாதிரி பிறந்தேன். இப்பதான் தெரியுது ஏன் ஒண்ணு தராம இப்ப விஷயம் புரிஞ்சுட்டேன். கேளுப்பா, நானும் சந்தோஷமா போய் நிறைய பொலிவு கிடைக்கும் பெரிய பெட்டி எல்லாம் தூக்கிட்டு போனேன். அதாவது பொலிவு தானே கேட்டதுக்கு பொலிவு இல்லன்னு சொல்லிட்டாங்க. சுத்தமா தர மாட்டாங்களா? ஆமா, கொஞ்சம் கூட தந்தாங்க இல்ல. அந்தாங்க உனக்கு பத்தலையே, சுத்தமா தர மாட்டாங்களா? இப்ப எனக்கு பொலிவே தரலப்பா, பொம்பளை பிள்ளை பிறந்தேன்னு சந்தோஷத்துல போய் கேட்டேன். இது பெரிய பெட்டி எடுத்துட்டு வா, பெரிய இடம் அது ஒரு சாக்கையாவது தூக்கி வச்சுக்க. ஆகையினால் தூதுவனே, நான் இப்போது அங்கே வர வேண்டுமே. ஆனால் பொன்களஞ்சி சொன்னாயானா 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 நாளே நான் வருவேன், நான் வருவேன், நாளே நான் வருவேன், நான் வருவேன். சொன்னாயானா சொன்னாயானா நான் வருவேன், நான் வருவேன், நாளே நான் வருவேன், நான் வருவேன். வருகளஞ்சி பல்காரே, வருகளஞ்சி பல்காரே, ஓவியமே மருத்துவமே. வருகளஞ்சி பொன்னதுதான் பொன்னதுதான் ஒன்றுக்குமே பற்றாது பற்றாது, ஒன்றுக்குமே பற்றாது பற்றாது. இருட்டுகளஞ்சி பல்காரே, இருட்டுகளஞ்சி பல்காரே, எழுதிரம்மா மருத்துவமே. எப்ப பேரபிள்ள, நான் அந்த கடவுர் பட்டணத்திற்கு வர வேண்டுமேயானால் கூறிய பேச நான் அங்கே வர்றேன். என்ன? அப்படின்னா ஒரு கலஞ்சி பொண்ணு தாரேன் வா. ஒரு அறையில தூத்து எடுத்துருவேன். ஆமா, வரமாட்டேன். வர மாட்டீங்களா? வரமாட்டேன். அப்படின்னா 2 கலஞ்சி பொண்ணு தாரேன். 2 கலஞ்சி தங்கத்துக்கு நான் வரமாட்டேன். ஏன் 2 அறையில தூத்துருவியோ? 2 அறையில இல்ல, நான் இருந்த இடத்துல இருந்தே 2 கலஞ்சி தங்கத்தை எடுத்துருவேன். இந்த இடத்துலயா? அதான் அது எப்படி? வீடெல்லாம் தூசியா கிடக்குதுன்னு. எப்படியாவது எடுத்துருவேன். அப்படின்னா 3 கலஞ்சி தங்கம் தர பாட்டி. 3 கலஞ்சி? ஆமா. 3 கலஞ்சிக்கு வர மாட்டோம். ஏன் வர மாட்டீங்க? அந்த முச்சத்துல நிக்கி பாத்தியா முருங்க? எங்க ஒரு மொட்டை முருங்க நிக்குது. அது மொட்டை முருகன் சொல்லாத. சீசன் டைம் எப்படி கை கொடுக்கும் தெரியுமா அந்த முருங்க மரம்? கை கொடுத்துருமா? கொஞ்சம் நல்லா தான் கை கொடுக்கும். அதுல காய்க்க காய் எங்கேயும் காய்க்காது. அப்படியா? அத வச்சு நாங்க 3 கலஞ்சி தேத்திக்கிடுவோம். வேற நல்ல மழை பெஞ்சாதானே பாட்டி காய்க்கும். மழை சீசன் டைம் மழை பெய்யும். அப்படியா? மழை பெஞ்சா அது காய் பாட்டி அந்த முருங்க மரம் பட்டு போய் நிக்க பாட்டி. அது இனிமே எங்க போய் காய்க்க போகுது? பார்க்கதான் அப்படி இருக்குது. அப்படியா? அது சீசன் வரும்போது எப்படி காய்க்கும் தெரியுமா? சரி, இருக்கட்டும் பாட்டி. நீ அப்ப 4 போட்டுக்கோ. 4க்கா? ஆமா. 4க்கு வர மாட்டோம். 4க்கு வர மாட்டீங்களா? 4க்கு ஏன் வர மாட்டீங்க? 4க்கு பத்தியா நாளி? ஓட்ட 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 நாளி இருக்குது. அது ஏது நாளி? அது எங்க அம்மா கொடுத்த நாளி. அம்மாக்கு யாரு கொடுத்தாங்க? அவங்க அம்மா கொடுத்தாங்க. அவங்க அம்மாக்கு யாரு கொடுத்தாங்க? அவங்க அம்மா கொடுத்தாங்க. ஏ அம்மா, அந்த நாளி அதுல இருந்து இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது.
எங்க பரம்பரை நாளி அதான் உங்களை விசாரிக்கும் போதே சொன்னாங்க அந்த ஓட்டநாளி பரம்பரை நாங்க ஆமா வரும்போது சொன்னாங்க அந்த ஓட்டநாளி பரம்பரை அப்படியா நீ என்ன சொன்னாலும் சரி 4 கலஞ்சுக்கு நான் வர மாட்டேன். வர மாட்டீங்க ஆமா அப்படின்னா 5 கலஞ்சு பொண்டாரே 5 கலஞ்சுன்னு சொல்றியே என் முகத்துல என்ன போட்டிருக்கேன் பாரு. என்னது வேற லவ்லி போடல மஞ்சள் போட்டிருக்கிறேன். பவுண்டேஷன் நிறத்துல மாதிரி இருக்குது பவுண்டேஷன் நிறத்துல மாதிரியா இருக்குது. அட பாவி நான் பவுடர் மட்டும் தான்ப்பா போட்டிருக்கிறேன். இது கூட நான் என்ன போடுவேன் தெரியுமா? என்ன போடுவா? கஸ்தூரி மஞ்சள். நீ போட்டாதான் தாத்தா பாப்பாரோ? தாத்தா பாக்கணும்னா கஸ்தூரி மஞ்சள் போடுவியோ? என் வீட்டுக்காரரு நான் கஸ்தூரி மஞ்சள் போட்டாதான் அவருக்கு பிடிக்குமா? வீட்டுக்காரரா? ஆமா. அவர் எங்க இருக்கிறாரு? அவர் அந்த கூனி பாறைக்கு அந்த பக்கத்துல ஒரு பொத்த கட்டில படுத்துறாரு. அதுலதான் அடைக்கணும் கூனி பாறை. ஒட்டு போல இருக்காரு. அவர் எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அதாவது கூனி பாறை தேவைப்படாது. என்ன அவரே இன்னைக்கு நாளைக்கு என்ன இருக்காரு? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவர் இப்ப எல்லாம் போய் சேர மாட்டாரு. என்ன கொன்னாலும் அவர் சாக மாட்டாரு. அப்படியா? ஆமா அவர் இந்த வயசுக்கு மேல அவருக்கு காட்டக்கூடிய வாய் இருக்கு. மஞ்சள் கூட பத்தாதுன்னு சொல்றியா? ஆமா அந்த மஞ்சள் எங்க போய் வாங்குவீங்க? எங்க போய் வள்ளியூர்ல போய் வாங்குவேன். வள்ளியூர்லயா? ஆமா மதுரையில வாங்குவீங்க. அது மான மருதைக்கு எல்லாம் நான் போக மாட்டேன். எனக்கு குருதையில ஏறி பழக்கம் கிடையாது. மருதையில ஆர்டர் பண்ணி இந்த வள்ளியூர்ல கொண்டு வந்து வாங்குவோம். ஆமா ஆகையினால 5 களஞ்சி தங்கத்திற்கு நான் வரமாட்டேன் என்று சொன்ன உடனே 6 களஞ்சி பல்தாரி இப்படி 10 களஞ்சி தங்கம் வாங்கி கொடுக்கின்றேன் என்று சொன்னவுடனே 10 களஞ்சி அதாவது 10 களஞ்சி தங்கம் வாங்கி கொடுக்கின்றேன் என்று சொன்னவுடனே வந்தாள் இந்த மருத்துவம். அரியதிலே தான் புகுந்தாள் ஆயிழையல் மருத்துவம்.